அதிமுகவில் ஆரம்பமானதா ஆபரேஷன் கிளீன்? யாரை குறிவைக்கிறார் இபிஎஸ்? கட்சியில் இருப்பது முக்கியமா, தலைமைக்கு விசுவாசமாக இருப்பது முக்கியமா? இந்த கேள்விகள் தான் இப்போது அதிமுக அரசியலில் மிகப்பெரிய விவாதமாக மாறி இருக்கிறது. தேர்தல் தோல்விக்கு பிறகு அதிமுகவில் அமைதியாக ஆனால் அதிரடியாக ஒரு அரசியல் ஆபரேஷன் நடந்து கொண்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி வருகின்றன. அது கட்சியை பலப்படுத்துகிற நடவடிக்கையா அல்லது எதிர்ப்பு குரல்களை ஒழிக்கின்ற முயற்சியா? 85 மாவட்ட நிர்வாகிகளுடன் ஒன்றன் பின் ஒன்றாக பல வாரங்களாக ஆலோசனை நடத்தி வந்தார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. சென்னை ராயப்பேட்டையில் இருக்கின்ற அதிமுக தலைமை அலுவலகத்தில் கடந்த ஜூன் 13ஆம் தேதி தொடங்கிய இந்த ஆலோசனை தற்போது நிறைவடைந்திருக்கிறது. வெளிப்படையாக பார்த்தால் இது தேர்தல் தோல்வி குறித்த ஒரு ஆய்வுக் கூட்டம், ஆலோசனை கூட்டம். ஆனால் அரசியல் வட்டாரங்கள் சொல்வது வேறாக இருக்கிறது. இது வெறுமனே ஆலோசனை கூட்டம் அல்ல, யார் தலைமைக்கு விசுவாசமாக இருக்கிறார்கள் என்பதை கண்டறிகின்ற ஒரு அரசியல் பரிசோதனை என்பதே அந்த பேச்சின் சாரம்சமாக இருக்கிறது. அந்த கூட்டத்தில் பங்கேற்காதவர்கள் யார் யார்? முன்னாள் அமைச்சர்களான எஸ்பி வேலுமணி பங்கேற்கவில்லை, சிவி சண்முகம் பங்கேற்கவில்லை, தங்கமணி பங்கேற்கவில்லை. அவர்கள் மட்டுமல்ல, அருண்மொழி தேவன், சுகுமார், ராகேஷ் உள்ளிட்ட சில எம்எல்ஏக்களும் இந்த கூட்டத்தில் பங்கேற்கவில்லை. அதே நேரத்தில் இதுவரை அதிருப்தி அணியில் இருப்பதாக கூறப்பட்ட ஹரிபாஸ்கர், ஹரி, மோகன் உள்ளிட்ட சிலர் மட்டுமே இந்த ஆய்வுக் கூட்டத்தில், ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றனர். இதனுடைய அரசியல் அர்த்தம் என்ன? அதிருப்தி அணி உடையத் தொடங்கிவிட்டதா அல்லது புதிய அரசியல் சமன்பாடுகள் உருவாகிறதா என்பதே இந்த ஆலோசனை கூட்டத்தினுடைய மையத்தில் இருந்தது. வர இருக்கின்ற உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி மட்டுமே இலக்கு, தேவையான எந்த நடவடிக்கையும் எடுங்கள் என்று முக்கிய நிர்வாகிகள் அனைவரும் களத்தில் இறங்க வேண்டும் என்று மாவட்ட செயலாளர்களுக்கு எடப்பாடி பழனிசாமி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். பல்வேறு அறிவுறுத்தல்களை உள்ளாட்சி தேர்தல் சம்பந்தமாக வழங்கியிருக்கிறார். இதன் மூலம் சட்டப்பேரவை தேர்தல் தோல்விக்கு பிறகு முதன்முறையாக முழு கவனத்தையும் உள்ளாட்சி தேர்தல் மீது திருப்பி இருக்கிறது அதிமுக தலைமை. ஆனால் இந்த கூட்டத்தின் பின்னணியில் இன்னொரு அரசியல் கணக்கும் ஓடியதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. யார் தலைமையுடன் இருக்கிறார்கள், யார் அமைதியாக விலகி நிற்கிறார்கள், யார் எதிர்காலத்தில் சவாலாக மாறக்கூடும் என்ற பட்டியலும் தற்போது தயாரிக்கப்பட்டிருப்பதாக அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுகிறது. இப்போது கூட்டத்தில் பங்கேற்காத நிர்வாகிகளிடம் விளக்கம் கேட்கப்பட்டு வருகிறது. சமரச பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. அதிலும் உடன்பாடு ஏற்படவில்லை என்றால் கட்சி பொறுப்புகளில் இருந்து நீக்கம், அதற்கு பதிலாக புதிய முகங்களுக்கு பொறுப்பு என்ற அதிரடி நடவடிக்கைகள் அடுத்த சில நாட்களிலேயே தொடங்கும் என்று தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அது மட்டுமல்ல, இந்த நிர்வாக மாற்றங்கள் முடிந்தவுடன் ஆகஸ்ட் மாதத்தில் அதிமுக செயற்குழு கூட்டத்தையும் நடத்த எடப்பாடி பழனிசாமி தயாராகி வருவதாக கூறப்படுகிறது. அதாவது முதலில் அமைப்பு மாற்றம், அதன் பிறகு புதிய நிர்வாகம், அதற்கு பின்னர் செயற்குழு, அதன் பிறகு உள்ளாட்சி தேர்தல். இது ஒரு திட்டமிட்ட அரசியல் நகர்வாகவே பார்க்கப்படுகிறது. ஆனால் இந்த நடவடிக்கைகள் அனைத்தும் கட்சியை ஒற்றுமையாக வழிநடத்துகிற முயற்சியா அல்லது எதிர்ப்பு குரல்களுக்கு எச்சரிக்கை விடுக்கின்ற அதிகார காட்சியா? இந்த கேள்விகளுக்கான பதில் அடுத்த சில நாள்களில் வெளியாகின்ற நிர்வாக மாற்றங்களில்தான் இருக்கிறது. ஏனெனில் அதிமுகவில் இனி நடக்கப் போவது வெறும் நிர்வாக மாற்றங்கள் மட்டுமல்ல, 2031 தேர்தல் அரசியலுக்கான முதல் அத்தியாயமாகவும் இருக்கலாம்.